சரியாக 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 72 வயசு பாட்டி வந்தாங்க. ரொம்ப தயங்கிக்கிட்டே 3 மாதமாக தீட்டுப்படுதுன்னு சொன்னாங்க. அதாவது மெடிக்கலாக சொல்லணுன்னா போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். பொதுவாக மாதவிடாய் நின்னதுக்கு பிறகு பெண்கள் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது கர்ப்பப்பை வாய் அல்லது கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். இந்த பாட்டி தன்னோட பிள்ளைங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் 3 மாதமாக தனக்குள்ளேயே வச்சு போராடி இருக்காங்க. நாங்கள் முதல் வேலையாக சில முக்கியமான டெஸ்ட்டுகளை எடுத்தோம். அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பயாப்சி. அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது கார்சினோமா செர்விக்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. புற்றுநோய் ஸ்டேஜ் 3C1, அதாவது இது நோய் முக்தி கொஞ்சம் தீவிரமடைஞ்ச நிலை. புற்றுநோய் நோட்ஸ் வரைக்கும் பரவியிருந்தது. நாங்கள் ரேடிக்கலான ஆனால் உறுதியான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டோம். அதுதான் ரேடியோதெரப்பி மற்றும் கீமோதெரப்பி. சுமார் 28 நாட்கள் அந்த பாட்டிக்கு தினமும் ரேடியேஷன் கொடுத்தோம். கூடவே வாரத்துக்கு ஒரு கீமோதெரப்பியும் போச்சு. அவங்களோட மன உறுதியும் ஒத்துழைப்பும் எங்களை ஆச்சரியப்பட வச்சுது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கட்டி கணிசமாக குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 75% பிரச்சனை தீர்ந்துருச்சு. மீதி இருக்கிற 25% புற்றுநோய் செல்களை முழுசாக அழிக்க பிரேக்கி தெரப்பிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிவு பண்ணோம். இந்த பிரேக்கி தெரப்பியில் கதிர்வீச்சு வெளியிடுற ஒரு சின்ன ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை நோயாளியோட உடம்புக்குள்ள புற்றுநோய் கட்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சிடுவோம். அந்த பாட்டிக்கு நாங்கள் இந்த பிரேக்கி தெரப்பியை வாரத்துக்கு ஒரு முறை வீதம் 3 செஷன்கள் செஞ்சோம். சிகிச்சை முடிஞ்சு 3 மாதம் கழித்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அவங்களுக்கு புற்றுநோய் இருந்ததற்கான தடயமே இல்லை. 100% க்யூர் ஆகியிருந்தது. இது எங்களுக்கும் மருத்துவ உலகத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை.